கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினாராம். யோபுங்கிற ஒரு பக்தன், வேத புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். அவர் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய சிநேகிதர்கள், அவருக்கு எதிராக வந்து பேசினவங்க, ஆபத்தில் அவருக்கு உதவி செய்யாத, அவரை நெருக்கி அவரை நீ குற்றம் செய்தானே குற்றப்படுத்தினவங்க உங்களுக்காக யோபு என்ன செய்கிறார் தெரியுமா? வேண்டுதல் செய்கிறார். நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்குல்ல. அவர் ஜெபித்த போது கர்த்தர் இவருடைய சிறையிருப்பை மாற்றினாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்று உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க, எழும்புறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் சகோதரர்கள், உங்கள் சிநேகிதர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல நீங்கள் பரிந்து பேசி ஜெபிங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது உங்களுக்கு மேலே இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு, வியாதி, போராட்டம், பிரச்சனை, கடன், ஆசீர்வாதமே இல்லாத நிலைமைகள் எல்லாவற்றிலேருந்து ஏசப்பா என்ன செய்வார் தெரியுமா? ஒரு விடுதலையை தருவார். உங்கள் சிறையிருப்பு இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி, நீ உங்களையும் ஜெபிக்க வச்சு உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.